அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிர்க்கட்சியினரால் முன்மொழியப்பட்டுள்ள மேனாள் நீதியரசர் சுதர்சன ரெட்டி அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். உங்களது பார்வை. அமித்ஷா அவரை பத்தி, துணை ஜனாதிபதி வேட்பாளரை பத்தி சுதர்சன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தீவிரவாதி, அர்பன் நக்சல்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல அதை சொல்றதுக்கு முன்ன அவர் யோசிக்கணும். அமித்ஷா யாரை பத்தி பேசுறோம், என்ன தகுதியில அவங்க இருக்காங்க, அந்த குறைந்தபட்ச அறிவு இருக்கணும். அது இல்ல. அவர் ஒரு முன்னாள் நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவரு நல்ல புரட்சிகரமான தீர்ப்பெல்லாம் கொடுத்தவர். அவருடைய முன்னாள் தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்நாள் தகுதியும் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளராக இந்த நாட்டுல எல்லா எதிர்கட்சிகளாலும் சேர்ந்து நிறுத்தப்படுறாரு. அமித்ஷாவினுடைய இந்நாள் தகுதி உள்துறை மந்திரி. அவருடைய முன்னாள் தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு அக்யூஸ்ட். அவர் அமித்ஷா அப்போ தான் முன்னால ஒரு அக்யூஸ்டா இருந்தவர், முன்னால ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவரை பார்த்து இது மாதிரி ரொம்ப இறங்கி போய் சொல்றதுன்றது அமித்ஷாவுடைய தரமின்மையை தான் காட்டுது. அதனால சுதர்சன் ரெட்டியோட கௌரவம் கடுகளவும் குறைஞ்சிடாது. நாடு அப்படி ஆயிடுச்சு. அக்யூஸ்டுகள் நீதிபதிகளை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னு நொந்துக்க வேண்டியதான் நம்மள நாமளே. அண்மையில தாவேக சார்பாக மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் பல்வேறு நாற்காலிகள் உடைக்கப்பட்டன. இது பற்றிய தங்களது பார்வை. அதனாலதான் நாற்காலி வாடகை கொடுக்கறதுக்கே பயந்தாங்க. அவரு யாருக்கு? விஜய்க்கு. அப்போ அவங்க பயந்தது உண்மைன்னு ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி சில நாற்காலிகள் இல்ல, பல ஆயிரம் நாற்காலிகளை உடைத்து நொறுக்கிட்டு இவன் ஒருத்தன் போய் ஒரு நாற்காலியில உட்கார்றதுக்கு ஊர் நாற்காலி எல்லாம் உடைக்கிறதுங்கிறது என்ன மாதிரி ஒரு பண்பு, என்ன மாதிரி இதுக்கு முன்னால நிகழ்ச்சி நடத்தின முன்னுதாரணம் நம்ம நாட்டுல இருக்கு. என்னன்னா, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்களே குப்பையெல்லாம் கூட்டிட்டு பாரி போட்டுட்டு நாற்காலிகளை அடுக்கி வைத்து விட்டு போன அமைப்புகள்லாம் இதே நாட்டுல இருக்கு. இவன் சினிமாவில இல்லாத இதெல்லாம் பேசக்கூடிய ஆளு இப்படி உடைச்சு வாரி போட்டுட்டு எதை பார்த்தாலும் ஒரு அட்டுழி அராஜகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். ரெண்டாவது, அதுல மேலதிகமா ஒரு தகவல் நான் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவருக்கு இருக்கிற அந்த நாற்காலி வரைக்கும் ஊர் நாற்காலி எல்லாம் நாசம் பண்ணியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க அவருடைய ரசிகர்கள், அவங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாது, அவருடைய ரசிகர்கள். அவரை சூப்பர் ஸ்டாரா ஆக்குனவங்க. அவங்களை இவர் எப்படி நடத்தினாருன்றத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, காலையில இருந்து இருக்கிறாங்க, குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு யாரோ ஒரு உணவு கொடுக்கணும், ஒரு தண்ணி கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் சிறை கைதிகள் எல்லாம் அந்தாண்ட பக்கம் அடைச்சி வச்சுட்டு அகதிகளை தூக்கி வீசுவாங்க. இந்த காசா பகுதி மாதிரி இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில தூக்கி போடுறாங்க, பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி போடுறாங்க. அந்த கும்பல் பெண்களும் குழந்தைகளும் அதை எப்படி வாங்குவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ரசிகர்களை ஒரு சக உயிரினமாக, சக மனிதனாக பார்க்கிற பண்பு அவருக்கு கிடையாது. ஆனா அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு 100 பவுன்சர் கூட வச்சுக்கிறாரு. தன்னை வெகாத்துக் கொள்வதற்கு கேரவனும் தன்னைக்கு ஒரு 100 பவுன்சர் எல்லாம் அவன் இப்படி கையில தள்ளனா 4 பேர் கீழே விழுறான். அப்படிப்பட்ட ஆள்லாம் இட்டுட்டு வெயில்ல பசியில நிக்கிறவனை தள்ளி ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு அவரு. யாரு? விஜய். இதுல இன்னொரு கூடுதல் வருத்தம் என்னன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு நாய், செம்மறியாடு மாதிரி இருக்கு அந்த நாய். அது நாயான்றதே அப்புறமா தான் தெரிஞ்சது. அந்த நாய்க்குட்டிய அப்படியே திரிஷாவோட நாயா, அந்த திரிஷாவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்த நாயை தூக்கி முகத்துக்கிட்ட வச்சுட்டு கொஞ்சிறாரு. நமக்கு அதுல ஒன்றும் வருத்தம் இல்லை. எந்த நாயை கொஞ்சிறதுன்றது அவருடைய உரிமை, அது உள்ள நம்ம தலையிடல. ஆனா ஒரு கேள்வி, நீ உன் நாய மனுஷன் மாதிரி நடத்துற, ஆனா உன்னை பார்க்க வந்த மனுஷங்களை நாய் மாதிரி நடத்துறிய, இது நியாயமா? பிஸ்கட்டை தூக்கி போடலாமா? தண்ணி பாட்டில விசிறி அடிக்கலாமா? அப்போ நீ ஒரு தலைவனாவதற்கு என்ன தகுதி இருக்குன்றது என்னுடைய ஒரு கேள்வி. விஜயை பொறுத்தவரை இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு. அது மாதிரி பேசும்போதே
ஆம்புலன்ஸ் டிரைவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்படுகிறாரு. அவர்கள் கூட்டம் நடத்துவது வந்து ரோட்டில் நடத்துகிறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் அந்த ரோட்டில் தான் போயாகணும். அது மாதிரி போகும்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை அழைத்து வருவதற்காக கால் வரும்போது, அழைப்பு வரும்போது, அவங்க போகும்போது எம்டியாக தான் போக முடியும். வரும்போது தான் போய் அழைச்சிட்டு வரும்போது தான் அந்த வேனில் வந்து நோயாளி, பாதிக்கப்பட்ட நோயாளி இருப்பார். எனவே இந்த ஆம்புலன்ஸில் வந்து ஆள் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு எப்படி ஆள் இல்லாமல் எப்படி அடைக்கிறதுக்கு எப்படி போகும்? இது போன்ற ஒரு சூழலை அந்த ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவம். ஆம்புலன்ஸை பொறுத்தவரையிலும் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மக்களுக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீ நல்லது செய்யலன்னா கூட கெட்டது செய்யாதுன்னு சொல்லுவார் வள்ளுவர். அது மாதிரி இவரு நல்லது செய்யலாம், கெட்டது செய்யாம இருக்கலாம். அங்க போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்களுக்கு சொல்ற அறிவுரை, ஆம்புலன்ஸ் வந்தா அடுத்து அந்த டிரைவரே அதுல நோயாளியா போவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அவர் இருக்கிறார். அவர் சொன்னதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து துறையூர்ல ஒரு ஆம்புலன்ஸ அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் போற வழியில கூட்டம் போட்டுட்டு போற ஆம்புலன்ஸை மறிக்கிறது மனிதத்தன்மை அற்றது. இன்னொன்னு, மக்கள் எப்படி உங்களை ஏத்துக்குவாங்க? இப்ப யாரை கேட்டாலும் திமுகவுக்கு எதிரி நாங்க தான் சொல்றோம். விஜயை கேட்டாலும் நாங்க தான் எதிரிங்கிறாரு, எடப்பாடியை கேட்டாலும் நாங்க தான் எதிரிங்கிறாரு. திமுக வந்து நீங்க எதிர்க்கணும்னா உங்ககிட்ட என்ன எதிர் நடவடிக்கை என்ன இருக்கு? மக்களை கவரக்கூடிய நடவடிக்கை என்ன இருக்கு? என்ன பண்றாங்க? விஜய் நாற்காலியை உடைக்கிறார், எடப்பாடி ஆம்புலன்ஸை உடைக்கிறார். அப்போ இதையும் அதையும் உடைச்சிட்டா உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா அந்த மக்கள்? அந்த அறிவு வேணாம். என்ன இந்த மக்களுக்கு நம்ம பாதையை காட்டுறாங்க புரிதல் இல்லாத ஒரு முட்டாள்தனமான மூர்க்கமான நடவடிக்கை என்னை பொறுத்தவரையிலையும். ஒன்றிய பாஜக அரசு சட்டம் ஒன்று, புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 30 நாள் சிறையில் இருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய எந்த பொறுப்பிலையும், பிரதமர் பதவி உட்பட, முதலமைச்சர் பொறுப்பில் உட்பட அவர்கள் இருக்க முடியாது என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. உங்களது பார்வை? இந்த 30 நாள் சிறையில இருந்தா முதல்வர், பிரதமர் எல்லாம் வந்து சிறையில போட்டாங்க, அவங்க பதவி பறிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர சட்டம் வந்து முதல்ல சட்டத்தினுடைய நிலைப்பாடு நான் சொல்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைவேற்றவே முடியாது இவங்களால. ஏன்னு கேட்டீங்கன்னா 3/2 மெஜாரிட்டி வேணும் அரசியல் சட்டத்தை திருத்துவதாக இருந்தால். இவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடையாது. ஒன்று, இதை எதுக்காக கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா, ராகுல் காந்திக்கு போற இடத்துல எல்லாம் அப்படி கூட்டம் கூடுது. அவர் போற இடத்துல லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க. அதனால அந்த தேர்தல் திருட்டுத்தனத்தை மறைப்பதற்காக, இப்ப திசை மாற்றுவதற்காக இதை கொண்டாடுறாங்க. இதுல இன்னொரு ஆபத்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனா எப்படிங்கிறது அது அதுக்கப்புறம் கோர்ட்ல நிக்காது என்பது என்னுடைய பார்வை. அப்படி இருந்தும் இந்த 30 நாள் இதை வந்து நிறைவேற்றிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி உருவெடுக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா எப்படி மிரட்டுவாங்க மாநில அரசாங்கத்தை இவங்க எல்லாம் வந்து டெல்லியில எந்த சர்க்காரா இருந்தாலும் எப்படி மிரட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 356 பயன்படுத்துவோம், நாங்க ஆட்சியை கலைச்சிருவோம், 356 ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுவாங்க. SR பொம்மை வழக்குக்கு பிறகு அந்த 356 கொன்று புதைக்கப்பட்டு விட்டது. இனி யார் மேலேயும் அதை பயன்படுத்த முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சு. சொல்றத கேக்குறியா? 30 நாள் ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு சட்டம் இது. தேர்தல் கமிஷனுடைய வாக்காளர் முறைகளை பற்றிய ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள், இந்த கேள்விகளை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குகள், இந்தியா முழுமைக்கும் அதனுடைய எதிரொலி, பீகாரில் ராகுல் காந்தி செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்களில் கூடுகிறார்கள். இந்த பின்னணியில் உச்சநீதிமன்றம் இந்த வாக்காளர் நீக்கத்தில் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உங்களுடைய பார்வை? இந்த வாக்காளர் திருட்டு அப்படிங்கிற பேர் தான் வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் நாம வெற்றி பெற்றிருக்கோம். நம்ம என்ன கேட்டோம்னா, 65 லட்சம் பேரை அவங்க நீக்கிறதா சொன்னாங்க. அந்த டீட்டெயில் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த டீட்டெயில வாங்கிட்டோம். அந்த இதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, ஆதாரம் வந்து ஆதாரமா ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். ஆதாரம் வச்சுதான் இப்ப வந்து ஓட்டு நீங்க கணக்குல எடுக்கணும்னு சொன்ன உடனே இப்ப நான் பேசுற இந்த நிமிடத்துல 98% வாக்காளர்கள் மீண்டும் ஆதாரை பயன்படுத்தி தங்கள் வாக்கை உறுதி செய்தாங்க. இன்னும் ஒரு 1.8% தான் அப்டேட் ஆகாம இருக்கு. அதுவும் ஆயிடும். இதுதான் உச்ச நீதிமன்றம் நம்ம கேட்டதை பண்ணிடுச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன வருத்தம் எனக்கு என்னன்னா, இது உச்ச நீதிமன்றம் தானா இந்த வழக்கை எடுத்து பண்ணல.
இது வந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சிக்காரங்க போய் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. இதை ஏன் நான் கொஞ்சம் வருத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறது நியாயம், அவங்க தப்பு செய்தவங்க. அது இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது, இந்த தப்பெல்லாம் நடக்கிறது நீங்க வந்து அரசியல் கட்சி ஏன் பாத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்கிறேன். அது அரசியல் கட்சிகளுடைய விருப்பம் சார்ந்தது, அது வந்து அதனுடைய வேலை கிடையாது. அது மக்களை ஈர்ப்பதும் மக்கள்கிட்ட தங்கள் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறதும் என்ன தங்கள் கட்சியை பிரச்சாரம் பண்றதுதான் அவங்க வேலை. வாக்காளர்கிட்ட கொடுக்கறது தேர்தல் கமிஷனுடைய வேலை. அவங்க அந்த வேலையை சரியா செய்யலன்ட்டு நம்ம வழக்கு போடுறோம். அப்ப அப்படியே பார்த்தா கூட அரசியல் கட்சிகள் தங்கள் வேலையை சரியா தான் செய்யுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசியல் கட்சிகள் தானே கண்டுபிடிச்சி வழக்கை உங்ககிட்ட கொண்டு வந்தது. இவங்க நீதிபதிகளாக கண்டுபிடிச்சு துப்பறிஞ்சிட்டாங்க. இல்ல, இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் அடிச்சுக்கிறான்னு வச்சுங்களேன், சில பேர் வந்து நடுவில் என்ன பண்ணுவாங்க, சரி சரி போப்பா 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 அப்படின்னு. அதுல அடிச்சவன் ஆனந்தமா போவான், அடி வாங்கணும் எப்படி ஆனந்தமா போவான். இந்த இந்த குறையை நம்ம பார்த்து சுட்டி காட்டிருக்க தேவையில்லை. அதை யாரை பார்த்து சுட்டி காட்டிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் கமிஷனை பார்த்து சுட்டி காட்டிருக்கணும். அவங்க வேலை இல்லை, இது உங்க வேலை, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேஸ் வர மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கணும் எதிர்கட்சிகளை. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு விஜிலண்டா நீங்க இருக்கிறீங்க. ராகுல் காந்தி உள்ளிட்ட அந்த என்டிஏ கூட்டணி ஒரு மக்கள் இயக்கத்தை எடுத்து எங்க கிட்டயும் வந்து உரிய நீதியை பெற்று இருக்கீங்க. அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு நீங்கள் செய்த பெரிய உதவின்னு பாராட்டி இருக்கணும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பது சரியல்ல என்பது. தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர்கள் தவறு செஞ்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப அந்த தவறு செய்தவர்கள் மேல உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தானே இருக்கும். அவர்களுக்கு வாக்குரிமையை வழங்குவது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த தவறை செய்த தேர்தல் கமிஷனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பாருங்க. தண்டனை வழங்க வேண்டும் என்று நீங்க சொல்றதுல 100% உங்க கருத்துல நான் உடன் நிக்கிறேன். நீங்க சொல்றது மிக மிக சரி, நீங்க சொன்னது. ஆனால் சட்டம் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க வந்து தேர்தல் கமிஷனை மிரட்டி எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்ய வச்சதே ஒரு பெரிய வெற்றி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த வேலையை நீதிமன்றம் இதுல செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் கமிஷனரும் நீதிபதிகள் மாதிரியே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டர், அவரை நீக்கணும்னா 3/2 மெஜாரிட்டி பாராளுமன்றத்துல வேணும். இதுல எதிர்கட்சிகள் தங்க கடமையை கரெக்டா செய்துட்டாங்க. இப்ப இம்பீச்மெண்ட் பண்றதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் இந்த தேர்தல் கமிஷனரை நீக்க வேண்டும் என்பதற்கு அவங்க சட்டபூர்வமான ப்ராசஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இதுல இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து கடுமையா கண்டிச்சிருக்கலாம். வந்து இவ்வளவு தவறுகள் இந்த நாட்டுல நடக்கிற வரதுக்கு காரணமாயிட்டீங்களே, நாங்களும் எதிர்கட்சியும் உஷாரா இல்லைன்னா என்ன கதியாயிருக்கும், இந்த நாட்டினுடைய ஜனநாயகமே படுகொலை ஆயிருக்குமேன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது வந்து இந்த இவங்க செய்யற முயற்சிக்கு கூடுதல் ஒரு ஒரு பலமாக இருக்கும். ஆனா அத நீதிமன்றம் ஒரு எல்லையோட நிறுத்திக்கிட்டாங்க. பார்லிமெண்ட்ல தான் இனிமேல் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் அப்படிதான் வச்சுங்களேன். இவர்களை விடக்கூடாது, விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எழுச்சி பயங்கரமா இருக்கு இந்த விஷயத்துல. அவங்க என்னமோ நினைச்சாங்க வழக்கம் போல ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை ஏதாவது திசை திருப்பி பண்ணலாம். எது நடந்தாலும் இதுல உறுதியாக இருக்கிறாங்க. குறிப்பா ராகுல், தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின்லாம் ரொம்ப கடுமையான அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இந்திய முதல்வர்கள்ல யாரும் சொல்லாத அளவுக்கு எல்லாம் கடுமையான ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு மேல இந்த ப்ராசஸ் தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்ப இந்த தலைமை தேர்தல் கமிஷனர் மட்டுமல்ல, மற்ற தேர்தல் கமிஷனர் இவர்கள் மேல ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல. உச்சநீதிமன்றம் நீங்க தவறு செஞ்சிட்டீங்க என்று ஒரு கண்டனம் அது தெரிவிச்சு அதை பதிவு செய்யலாம்ல. உங்களது கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னதுபடி உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், தெரிவிக்கலைங்கிறது தான் முன்னால சொன்னேன். 2வது, இதுல கண்டிக்க வேண்டியது கண்டிக்காம விட்டாங்க. கண்டிக்க கூடாத நம்மளை பார்த்து நீங்க உங்க வேலையை ஏன் செய்யாம விட்டுட்டீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல, திருடினவனாதான் கண்டிக்கணுமே தவிர ஐயா இவன் திருடிட்டான் இவன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுத்து இந்த வழக்குக்கு உயிர் கொடுத்த எதிர்கட்சிகளை வந்து பார்த்து நீங்க உங்க வேலையை சரியா செய்யலன்னு சொல்லக்கூடாது. அது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்லது. அதனால
கண்டனத்தை தேர்தல் கமிஷனர்கள் மேல கடுமையாக அவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா பதவி நீக்க முடியாது, அவங்களால கண்டனம் பண்ணலாம், அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க கண்டனம் பண்ணா நாடு பூரா அது ஒரு பெரிய பலத்தையும் ஒரு நியாயத்து பக்கம் நிக்கிறோங்கிற ஏதோ கொடுத்துருக்கணும். அதை அவங்க தவிர்த்துட்டாங்கன்றதுதான் என்னுடைய பார்வை. இப்போ இந்த தேர்தல் வாக்காளர் பதிவுகளில் இந்த முறைகேடுகள் அம்பலமாகி பெரிய அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. தேர்தல் கமிஷன் ஒரு சில வாக்காளருடைய வாக்குரிமையை நீக்கலாம், சேர்க்கலாம். ஆனால் பல லட்சக்கணக்கான அளவுக்கு நீக்கும் போதுதான் இது போல பிரச்சனை எழுந்து விடுகிறது. இப்போ இது போன்ற நிலைமைகளில் இது அம்பலப்பட்டு போன இந்த நிலைமையில தேர்தல் கமிஷனர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்வார்கள். இந்த தேர்தல் கமிஷனும் அவர்கள் கூட்டாளிகளும் இப்படி அம்பலப்பட்டு போயிட்டுமே அப்படின்னு சொல்லி வருந்தி ராஜினாமா செய்யறதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு மிக அறம் சார்ந்தது. அதுக்கெல்லாம் இவர்கள் தகுதியானவங்களே கிடையாது. ஏன் கவலை எல்லாம் என்னன்னா, ஏற்கனவே செய்து மாட்டிக்கிட்டோம், அடுத்த தடவை மாட்டாம எப்படி செய்யறதுன்னா அவங்க ஆராய்ச்சி ஏதாவது ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பண்பு அப்படிதானே, பண்பு மாறாத வரைக்கும் செயல் மாறாது. பண்பு மாறினாதான் செயல் மாறும். இவர்கள் பண்பு மாறவே மாறாது. இப்படிதான் ஜெயிக்கணும், இப்படிதான் ஏமாத்தணும்னு ஒரு தீர்மானமா இருக்கிறவங்கள நம்ம மாற்றவே முடியாது. என்னன்னா நாம தான் இன்னும் உஷாரா இருந்துக்கணும். அடுத்து எப்படி ஏமாத்துவானோ, இப்படி ஏமாத்துவானோ. ஏற்கனவே ஒரு திருடு பண்ணதை கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி அடுத்த திருட்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம தான் உஷாரா இருக்கணும்ன்றது நாட்டு நிலவரம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால மக்களும் நாமும் தான் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அறிவுச்சுடர் வலைக்காட்சியின் சார்பில் நன்றியும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.